வாக்யஜ்ஞேன கல்பதாம். பாஹ்யானாலம்பனம் விருத்தேஹ ஏஷோபரதிருத்தமா. பாஹ்யானாலம்பனம் விருத்தேஹ ஏஷோபரதிருத்தமா. உபரதி இப்போ விவேகஸ்வரூபம், வைராக்கியஸ்வரூபம், அப்புறம் அடுத்தது சமஸ்வரூபம், தமஸ்வரூபம். இப்ப அடுத்தது உபரதி ஸ்வரூபம். உபரத்தின்னா என்ன? சாதாரணமா உபரத்திக்கு செயல்களை விடுதல் அப்படிதான் அர்த்தம். செயல்களை விடுதல். வேற இடத்துல சில அர்த்தங்கள்லாம் வருகிறது, அப்புறம் பார்ப்போம். ஒரு புஸ்தகத்திலையும் ஒரு விதமா இருக்கு. தத்துவபோதத்தில் என்ன படித்தோம்? உபரமஹா உபரத்திஹி. ரமஹான்னாலும் ரத்திஹின்னாலும் ஒரே அர்த்தம்தான். அல்ல உபரமஹ்கஹா ஸ்வதர்மானுஷ்டானமேவ அப்படி படித்தோம். உபரத்தின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் தன்னுடைய கடமையை மட்டும் செய்வது. உனக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை மாதிரி தான் செய்யணும். தேவையில்லாதெல்லாம் போய் மூக்கு நுழைக்கக்கூடாது. அதுக்கு பேரு உபரதி. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ, இப்போ ஆசிரமத்தில் நான் போய் மாட்டுக்கு புல்லா போட்டு உட்காந்துருக்க முடியும்? என் வேலை என்னது? என் வேலை படிக்கிறது, பாடம் சொல்றது, வரவங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் நல்லா இருங்கோ சொல்ல வேண்டியது, எழுத வேண்டியது, படிக்க வேண்டியது, பாடம் சொல்ல வேண்டியது. இதை தவிர நான் போய் கிச்சனில் போய் சமைக்கிறேன்னா அது உன் வேலை இல்லை. அதுக்குன்னு ஆள் இருக்கு. அப்போ என் வேலையை மாத்திரம் பொறுப்பாக நான் செய்யணும். என் வேலையை நான் பண்றது சரியா வராட்டா கூட என் வேலையை நான் ஒழுங்கா செய்யறதுக்கு பழகிக்கணும். அப்ப என்னோட வேலையோட குவாலிட்டியும் கூடும், அதனுடைய எல்லாருக்கும் பிரயோஜனமும் கூடும். அங்க சொல்லப்பட்டது உன்னுடைய கடமையை மட்டும். அங்க சொன்ன கடமைன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அங்க முக்கியமா சந்நியாசத்தை தான் சொல்லியிருக்கு. இங்க ஆத்மபோத இந்த இதுல விவேக சூடாமணியில் இப்ப நம்ம படிக்கிறதுல என்ன சொல்றாருன்னா, விருத்தேஹே பாஹ்ய அனாலம்பனம் உத்தமா உபரதிஹி. ஏஷான்னு வேற போட்டிருக்கார், ரொம்ப முக்கியம். வேற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்ற மாதிரி சொல்றார், ஏதோ அங்க அனுபவத்தில் இருக்கிற மாதிரி சொல்றார். இப்போ நம்ம நினைச்சுக்கிறோம். இப்ப சொல்றேன், இப்ப நம்மெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு படிச்சுட்டு இருக்கோமா இல்லையா? இதையே பண்றோமா இல்லையா? வெளி விஷயங்களை நினைக்கிறோமா? எனக்கு நீ நினைக்கிறியா இல்லையா எனக்கு எப்படி தெரியும்? வெளி விஷயங்களை நினைச்சுட்டு இருக்கோமா? என்னவோ சொல்லிகிட்டே இருக்காரு, எத்தனை நேரம் தான் சொல்ல போறாரோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கியா? யாருக்கு தெரியும்? சில சமயம் முகத்தை பார்த்தா அப்படி தெரியுது, சும்மா ரொம்ப வளவளன்னு இழுக்கிறாரு. எனக்கே தெரியும் நான் எவ்வளவு தூரம் இழுக்கிறேனா இல்லையான்னு. இல்லையா? புரியணுமே. அப்படியெல்லாம் சொல்லியுமே புரிய மாட்டேங்குது. கிளாஸோட முடிஞ்சு போயிடுது. அதெல்லாம் வகுப்புலேயே சந்நியாசம் பண்ணிட்டோம். சாதாரண உபரதி சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, லௌகிக வைதிக கர்ம சந்நியாச. லௌகிக வைதிக கர்ம சந்நியாச விட்டாச்சு. அதை விடுறதுங்கிறது ஒரு இது. இனிமே அதை விட்டதை நம்ம எடுக்கப்படாது. நாய் வாந்தி எடுத்ததை திரும்பவும் சாப்பிடுமோ? நாய் வாந்தி எடுத்தது திரும்பவும் சாப்பிடுமோன்னா என்ன? சாப்பிடும். நம்ம விட்டதை நம்ம திரும்ப எடுத்தா நம்மளை யாருன்னா நாய்க்கு அண்ணன். நாயினும் கடையேன்னு ஏன் சொல்றாங்க தெரியுமோ? நான் நாயை காட்டிலும் மோசம்னு ஏன் சொல்லிக்கிறாங்க தெரியுமோ? நாய்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள்லாம் வேற. அது நன்றி மறக்காது, எஜமான விசுவாசத்தோட இருக்கும், அதெல்லாம் வேற சமாச்சாரம். ஆனா நாய்கிட்ட ஒரு மோசமான குணம், தான் வாந்தி எடுத்ததை தானே திரும்ப சாப்பிடும். அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவோம்னா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் பழையபடியும் வேணும். அதைத்தான் சொல்றேன். அது விடுறதுக்கு காரணம் தெரிஞ்சு விடணும்.
அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஞானஜன்ய வைராக்கியமா என்னது அது என்ன சொல்கிறது, தாத்காலிக வைராக்கியம். கொஞ்சம் திடீர்னு ஏதோ வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் அந்த நேரத்துக்கு வேண்டாமா, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கஷ்டமெல்லாம் மறந்து போயிடும், பழையபடியும் வேணும்போம். அந்த வைராக்கியம் எல்லாம் பர்மனண்டா இல்லை. வைராக்கியம் நிலைச்சிருக்கணும்னா அது அறிவுபூர்வமாக இருக்கணும். சில பேருக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கெல்லாம் இவனுக்கு பைசாவே இல்லை, எனக்கு பணமெல்லாம் வேண்டாங்கிறான். உனக்கு யார் இருந்தது, இருந்தா தானே நீ வேண்டாங்கிறதுக்கு. இது பேர் அபாவ வைராக்கியம். 52 வயசாச்சு, இனிமேல் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லைன்னா இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தான், ஒன்றும் அமையலை. இனிமேல் நான் வேண்டான்னு வச்சுட்டேன் அப்படின்னா, நீ என்ன வேண்டான்னு வைக்கிறது, எல்லாரும் உன்னை வேண்டான்னு வச்சாச்சு, நீ நினச்சிக்க என்னமோ நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கிற மாதிரி, நீ என்னமோ வேண்டான்னு சொல்கிற மாதிரி. இதெல்லாம் என்ன அபாவ வைராக்கியம்ன்றது. நம்மக்கிட்ட இல்லாததை வேண்டான்னு சொல்கிறதுக்கு என்ன வேணும், நமக்கு நம்ம ஆசைப்பட்டாலும் கிடைக்கல, சீச்சி இந்த பழம் புளிக்கும் சொல்லி விட்டாச்சு. அந்த வைராக்கியம் என்ன வைராக்கியம்? ஆக அறியாமையினால சொல்றது. கொஞ்சம் குழந்தைகிட்ட போய் கேட்டோம்னா, அதுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய. குழந்தைங்கிட்ட போய் ஒரு கட்டு 100 ரூபா கட்டு அப்படி கையில் வச்சுக்கிட்டு, 100 ரூபா கட்டு அப்படி வச்சுன்னு இருக்கோம், இல்லாட்டி 500 ரூபா கட்டு ஏதோ ஒன்று வச்சுக்கோம். இந்த கையில் நிறைய விளையாட்டு சாமான், கிளுகிழுப்பை என்னெல்லாமோ வச்சுருக்கோம், பலூனு கிலூனு கடலை முட்டா எல்லாம் வச்சு, இது ரெண்டையும் கொண்டே காமிச்சா குழந்தை எதை எடுத்துக்கும்? இதுதான் எடுக்கும். இல்லை இல்லை, நீ அந்த 100 ரூபா கட்டை இப்போ சொன்னாலும் சொல்லுமோ என்னவோ தெரியாது. அப்புறம் அந்த 100 ரூபா கட்டை கொடு, நான் இதுக்கு போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுத்துன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த குழந்தை கேட்காது, ஏன்னா அதுக்கு கடலை மிட்டாதான் வேணும். அப்போ குழந்தைங்க 100 ரூபா கட்டே வேண்டாம்னு சொல்லிடுத்து, சுவாமிஜி என்ன புத்தி பாருங்களேன், அப்படியே சொல்லுவோம். என்ன அர்த்தம் அங்கே? அந்த குழந்தைக்கு 100 ரூபா கட்டில், 100 ரூபா கட்டில் எவ்வளோ இருக்குது, 10,000 ரூபா இருக்கா? ஆமாம், 100 ரூபா கட்டில் 10,000 ரூபாய்க்கு இது மாதிரி ஏகப்பட்டது வாங்கலாங்கிற ஞானம் இல்லை. அப்போ 100 ரூபா கட்டு வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? அஜ்ஞானம். அஜ்ஞான ஜன்ய வைராக்கியம் அதுக்கு பேர். அறியாமையில் தோன்றிய பற்றின்மைன்னு வேண்டாம், எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறது. ஏன்னா அதுக்கு தெரியாது அந்த 10,000 ரூபாய்க்கு என்ன வேல்யூ இருக்குங்கிறது தெரியாது. அதுக்கு கடலை மிட்டா வேணும், விளையாட்டு சாமான் வேணும். அது மாதிரி வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப நமக்கு இருக்கிற வைராக்கியம் இருக்கு, இது என்ன வைராக்கியம்னா, நமக்கு கிடைக்காததுனால, அது மாத்திரம் இல்லை, அதோட வேல்யூ தெரியாது. புரியறதுக்காக சொன்னேன். நச்சிகேசுகிட்ட கேட்கிறார், ஆனா அவனுக்கு அது வேண்டாங்கிறான். அவன் தெரியாம வேண்டாம் நான் சொன்னான். அப்புறம் அடுத்தது என்னன்னா அபாவ வைராக்கியம், அஜ்ஞான வைராக்கியம், அப்புறம் விவேக ஜன்ய வைராக்கியம். இது தெரியும், இதெல்லாம் அழிஞ்சு போயிடும், நிலைச்சு நிற்காது. இந்த அறிவு செல்வம் பண்பு செல்வம் தான் நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிற உறுதியான அறிவு இருக்கே, அதனால அதெல்லாம் வேண்டாம். எனக்கு இதை விட பெரிய செல்வம் திரவிணகம் சவர்ச்சசம், இந்த ஞானதனம் எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. திருக்குறள் முழுக்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன்னா, பகவத்கீதை தெரியும், திருக்குறள் தெரியும். இந்த செல்வத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தூசு. நான் மதிக்கிறேன், பணம் வாழ்க்கைக்கு தேவை. ஆனா இந்த செல்வத்தோட ஒப்பிடுற போது அந்த செல்வம் மகா மட்டம்தான். இந்த செல்வம் இல்லைன்னா அந்த செல்வத்துக்கு மதிப்பு இல்லை. ஆக சரஸ்வதி கட்டாட்சம் உயர்ந்ததா, லக்ஷ்மி கட்டாட்சம் உயர்ந்ததான்னா, லக்ஷ்மினா எல்லாரும் பணம் தான் நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா சரஸ்வதியும் லக்ஷ்மியும் துர்க்கையும் ஒரே இடத்துல இருந்தா தான் மகிமை. 3 பேரும் தனித்தனே, ஒருத்தங்கிட்ட துர்க்கை இருக்கா, இன்னொருத்தங்கிட்ட லக்ஷ்மி இருக்கா, இன்னொருத்தங்கிட்ட சரஸ்வதி இருக்கான்னு வச்சுங்க, சரி வராது. நமக்கு 3 வேணும். துர்க்கைன்னா உடம்புக்கு ஆரோக்கியம், பலமா இருக்கணும், வீரம் வேணும். அதே மாதிரி மகாலட்சுமினா செல்வம் இருந்தால் தான் நல்ல காரியங்கள்லாம் பண்ண முடியும், அதுவும் வேணும். ஆனால் அந்த செல்வத்தை எப்படி உபயோகப்படுத்தணும், செல்வத்தை எப்படி கொண்டு வரணும், அந்த செல்வத்தை எப்படி பாதுகாக்கணும், அந்த செல்வத்தை எதுக்கு உபயோகப்படுத்தணுங்கிறதுக்கு புத்தி வேணும். எப்படி பண்ணினா இந்த செல்வம் நிலையான அமைதிக்கு காரணமாகும், எப்படி பயன்படுத்தினா இந்த செல்வம் நிலையில்லாத அமைதிக்கு காரணமாயிடும் அப்படின்னு தெரிஞ்சு செல்வத்தை பயன்படுத்தணும்.
இன்னொருத்தருக்கு நம்மளுடைய செல்வத்தை காமிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம செல்வத்தோட நாங்கள் பணம்லாம் நிறைய இருக்குன்னு மற்றவங்களுக்கு டம்ப அடிக்கிறதுக்காக காமிச்சுக்கிறது. நிறைய பேர் எங்கிட்ட பணம் இருக்குன்னு காமிச்சுக்கிறதுல ஒரு ஆனந்தம், இன்னொருத்தங்கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து பொறாமை, நம்மகிட்ட இருக்கிற பணத்தை வச்சுன்னு கர்வம் தேவையே இல்லையே. இப்போ என்னதுன்னா ஏஷா உபரத்திங்கிறார், திஸ் உபரத்திங்கிறார். ஏதோ அனுபவிச்சுன்னு சொல்றதுக்காக சொல்றார். இந்த உபரத்திங்கிறார் கிளாஸ்லேயே இருக்கிற பத்தியா, இப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் பத்தியா, இப்படி இருக்கணும் அப்படி சொல்லி கொடுக்குறாரு. நான் இப்போ எப்படி இருக்கேன் அது மாதிரி இருக்கேன் பத்தியா, அது மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் உபரத்திங்கிறார். ஏஷா உபரத்தி, இது உத்தமா உபரத்திங்கிறார், பெஸ்ட் உபரத்திங்கிறார். வெறுமன மந்திரத்தை சொல்லி நான் விட்டுட்டேன் சொல்லிட்டு ஃபோனில் கூப்பிட்டு எப்படிப்பா சௌக்கியமா இருக்கியா, நான் பாட்டு உங்களையெல்லாம் விட்டுட்டு வந்துவிட்டேன் எப்படி இருக்கு இப்படி வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்டா என்னத்தை விட்டான்? யமலோகத்துல இருந்தா கூப்பிட முடியும் உங்களையெல்லாம்? அது என்ன பண்ற, நான் எல்லாம் உங்களையெல்லாம் விட்டுட்டு போறேன் அப்படின்னா போயிட்டு வாங்கன்னா, நீ போயிட்டா ரொம்ப நல்லது, கிளாஸுக்கு போங்க, வீட்லயா கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கும்னா. இப்போ இந்த விடுறதுன்னு சொன்னா உண்மையிலே விட்டுருக்கணும். உள்ளுக்குள்ள வந்து வச்சுட்டே இருந்தா இவர் விட்டுட்டாருன்னா விட்டுட்டாருங்கிறத வச்சுட்டு விட மாட்டேங்கிறியப்பான்னா. எல்லாத்தையும் விட்டுட்டார், அதை விட்டுட்டார், வீட்டை விட்டுட்டார், சொந்தங்களை விட்டுட்டார், பணத்தை விட்டுட்டார், எல்லாத்தையும் விட்ட புத்தியும் விட்டுட்டார் சொல்லிடக்கூடாது. புத்தியினால்தான் இதெல்லாம் விட்டுட்டார், எல்லாத்தையும் தியாகம் பண்ணியிருக்கார். அதுக்கு அதை மெயின்டைன் பண்ணணுங்கிறார். பாஹ்ய அனாலம்பனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆலம்பனம்னா பிடிச்சுக்கிறது, பாஹ்யம்னா வெளியில இருக்கிற பொருள்களை பற்றி கொள்வதற்கு பேர் பாஹ்ய ஆலம்பனம். நான் இருக்கணும்னு சொன்னா இதெல்லாம் கிளாஸ்ல இருக்கணும்னா இந்த பாட்டில் வேணும், இந்த புக்கு வேணும், இந்த டேபிள் வேணும், இது வேணும், இதெல்லாம் இல்லாட்டாலும் இங்கே உட்காந்து கிளாஸ் எடுக்க தயாரா இருக்கு. ஏதோ இருக்கு சரி யூஸ் பண்றோம் அவ்வளவுதான். நமக்கு கிளாஸ் முக்கியமா, டேபிள் இதெல்லாம் முக்கியமா? இருந்தா கன்வீனியன்ட், இல்லைன்னாலும் வகுப்பு எடுக்கிறதுல என்ன கஷ்டம்? அப்படி இருக்கணும். ஆஹா, ஆலம்பனம்னா என்ன அர்த்தம்? ஆலம்பனம்னா பிடிச்சுக்கிறது, அனாலம்பனம்னா பிடிச்சிக்காம இருக்கிறது. பாஹ்ய அனாலம்பனம்னா வெளியில இருக்கிற விஷயத்தை எதையும் பிடிச்சிக்காம இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, நீ என் கூட வேறு, நீ அங்கேயும் போயிடாது எங்கேயும் போயிடாது. அது வந்து கம்பெனி, யார் இருந்தா என்ன இல்லாட்டி நம்ம சில பேருக்கு அப்படி ஒரு வியாதி இருக்கு, யாராவது ஒருத்தர் கூட இருந்துட்டே இருக்கணும், கம்பேனியன். அதெல்லாம் தேவையில்லை. இருந்தா ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அதே சமயம் அதுக்காக ஏங்கக்கூடாது. அனாலம்பனம், அனாலம்பனம்னா ந ஆலம்பனம், சேர்ந்த பற்றிக்க கூடாதுன்னு அர்த்தம். அது வந்து என்னதுன்னா எல்லாத்தையும் விட்டாச்சுன்னா விட்டதோடு இருக்கணும், திரும்பவும் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கப்படாது. அப்படிதான் ஆயிடுறது. வீட்டை விட்டு வெளியில வந்துடுறோம், ஒரு மடத்தில் போய் சேர்ந்துடுறோம். அந்த மடத்தில் போய் சேர்ந்ததுக்கு பிறகு நம்ம வீட்டிலேருந்து வரும்போது ஒரு பை தான் எடுத்துன்னு வந்திருப்போம். அப்புறம் இங்கே வந்தவொடனே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரூம் முழுக்க புஸ்தகமாகிடும் இல்லையா? தப்பு ஒன்றும் இல்லை, படிக்கிறதுக்கு தானே வந்திருக்கும். அப்புறம் அனாவசியமாக தேவையில்லாமல் ஒரு 2 பொம்மை, 2 இது உருண்டை வச்சது, அதுக்கு இது ஏகப்பட்டது யாராவது கொடுத்துட்டே இருப்பாங்க. புண்ணியாத்மாக்கள் நிறைய நமக்கு எதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க. கொடுக்குறதெல்லாம் அங்கேயும் இங்கேயும் வச்சு ரூமுக்குள்ளே கடைசியில் நமக்கு இருக்கிறதுக்கு இடம் இருக்காது. இப்போ இதெல்லாம் வச்சுக்கிறோம் இல்லையா? நம்ம வந்து விட்டுட்டோன்னு சொல்கிறோம், புதுசாக மறுபடியும் அக்குமுலேட் பண்ணிவிடுறோம். எங்கே போனால் இப்போ எல்லாமே சொத்தே போயிடுச்சுனா கூட ஏதோ ஒரு இடத்துக்கு போய் உடம்பு இருக்குன்னு நம்ம பழைச்சிக்கிறோன்னு வச்சுங்க, பணம் இருக்குது அப்படி சொல்லி, இதை உழைப்பில் அறிவு இருக்குது, உழைப்பு இருக்குதுன்னு சொல்லி எங்கேயோ போய் சம்பாதிக்கிறோம். சம்பாதிச்சு பழையபடியும் ஒரு வீட்டை வாங்கிடுறோம், அதுக்கப்புறம் அங்கேயும் வாழறோம். அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு இதெல்லாம் தேவையாக இருக்குது, அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை பிடிக்காமல் அதை மெயின்டைன் பண்ணணும். உபரத்தின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இந்த புலனடக்கத்தையும் மன அடக்கத்தையும் தொடர்ந்து கடைப்பிடிக்கணும். மெயின்டைனிங், அது அப்படியே ரீட்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும், விடப்படாது. கொஞ்சம் திரும்ப திரும்ப வந்துன்னா அப்பப்போ கொடுத்துடணும். எல்லாம் சேர்ந்து வச்சு பழமாக வருது, கொஞ்சம் பழமாக வருது, 10 இதாக வருது, சரிப்பா தட்சாமூர்த்தி கூட அங்கே கூட இங்கே கூட விட்டு போயிட்டே இருக்கணும். இல்லை இதெல்லாம் கொண்டே ரூமில் பத்திரமா வை அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா உரிச்சு தனியாக சாப்பிட்றது.
அப்படின்னு. ஏஷா உபரதி உத்தமா பாஹ்ய அனாலம்பனம். பாஹ்ய அனாலம்பனம்னா வெளியில் இருக்கிற விஷயங்களை, அதுக்கு ஒரு அழகாக சொல்கிறார் ஒரு உதாரணம். அதாவது பெரிய லேக் இருக்கு, அதில் ஒரு ஹோல் இருக்கு, அதிலிருந்து கிளம்பி தண்ணி போய் என்ன பண்ணுகிறது, வயலுக்கு போகிறது. பெரிய குளம், குளத்தில் ஒரு ஹோல் இருக்கு, அது வழியாக போய் பெரிய வயல் இருக்கு, வயலுக்குள்ள போய் அதில் அப்படியே போய் இது பண்ணிக்கிறது. அது மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மனசுங்கிறது அப்படியே எண்ணங்கள் இருக்கு, அது கண் காதுகள் வாயிலாக வெளியில போய் அந்தந்த விஷயங்கள்ல ஆகிறது. அதெல்லாம் இழுத்து அது வேண்டான்னு சொல்லி இது பண்ணிட்டோம்னா வெளி விஷயத்துல பரிணமிக்க கூடாதான். இந்த உபரதிங்கிற வார்த்தைக்கு இவர் ரொம்ப சூக்ஷ்மமா சொல்ற அர்த்தம் என்னன்னா, மனதில் புற விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் இல்லாமல் இருத்தல் உபரதிங்கிறார். நம்ம தத்துவத்தை நினைக்கணுமே தவிர இந்த எண்ணங்கள் குறையணுங்கிறார். விவேக வைராக்கியத்தை சம்பாதிச்சு இந்திரிய நிகிரகம் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் திரும்ப அதை பற்றி எல்லாம் தியானம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி விற்பி வந்ததுன்னா ஏதாவது சாஸ்திரத்தை நினச்சி கீதா ஸ்லோகங்கள், அதுக்கு தான் நம்ம விடாமல் படிச்சுட்டே இருக்கிறது. திரும்ப திரும்ப படிக்கிறது, திரும்ப திரும்ப இந்த மாதிரி விஷயங்கள்லேயே மனசை வச்சுக்கிறதுக்கு காரணம் அதுதான். அவர் என்ன சொல்றார், குளத்தில் இருக்கிற தண்ணீரானது அந்த துவாரத்தின் வழியாக சென்று எப்படி வயலில் வரப்பு கட்டி இருக்கக்கூடிய வயலில் சென்று அந்த தண்ணீர் நிறைகிறதோ, அப்படி உள்ளத்தில் இருக்கும் எண்ணங்களானது மெய்வாய் கண்மூக்கு செவிகள் இவைகள் வாயிலாக புலனின்ப பொருள்களில் சென்று வாய் வியாபிப்பதை நிறுத்திவிட வேண்டும். அதுக்குத்தான் பாஹ்ய அனாலம்பனம். இது நமக்கு பயிற்சியினால முடியும், அபியாசத்தினால முடியும். சித்தவிருத்தி நிரோதா, அதுதான் வேற ஃபார்ம்ல சொல்றாரு. ஆக இது வரைக்கும் நம்ம இதை பார்த்துட்டோம். ஒரு கிளாஸையும் ஒன்று தான் போகிறது. ஆக விவேகா, விராகா, சமஹா, தமஹா, உபரதிஹி. ஒன்னொன்னுக்கும் டெஃபினிஷன் சொல்லியிருக்கார், அது மறக்கூடாது. விரஜ்ய விஷயவ்ராதா தோஷ திருஷ்டியா முகுர்முகு ஸ்வலக்ஷே நியதாவஸ்தா மனசம உச்சியதே. மறக்கப்படாது, அதுதான் இப்படி சொல்லிகிட்டே இருந்தால் வந்துடும். விஷயேபிய பராவர்த்திய ஸ்தாபனம் ஸ்வஸ்வகோளகே உபயேஷாம் இந்திரியாணாம் சதமப் பரிகீர்த்திதா. ஒரு லைன் தான் சொல்லியிருக்கார் உபரதிக்கு. பாஹ்யானாலம்பனம் விருத்தே ஏஷோ பரதிருத்தமா. மோக்ஷத்துக்கு சாதனம் வேதாந்த சாஸ்திர பிரமாணஜன்ய ஆச்சாரிய உபதிஷ்ட ஞானம். அதாவது மோட்சத்தை அடையணும்னு சொன்னால் அதுக்கு ஞானம் வேணும். அது வேதாந்த சாஸ்திர பிரமாணஜன்ய ஞானம். அந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய பிரமாணத்திலிருந்து ஏற்படுற அறிவு, அதுவும் குருமுகமாக பெறப்படுகின்ற அறிவு. குருவினால் உபதேசிக்கப்படுகின்ற வேதாந்த சாஸ்திர பிரமாணஜன்ய ஞானம் அப்படி கூட சொல்லலாம். ஆச்சாரியனால் உபதேசிக்கப்படுகின்ற வேதாந்த சாஸ்திர பிரமாணஜன்யம் ஞானம், ஜன்ய ஞானந்தான் சாதனம். இப்போ நம்ம நல்ல பூமியில் விதை விதைக்கணும்னா முதல்ல அந்த பூமியை நல்லா பக்குவப்படுத்தணும், உழணும். உழுது அந்த பயிரை பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடுகளெல்லாம் செய்து கொண்டு தான் அந்த விதையை விதைக்கணும். அப்போ தான் அந்த பயிர் நன்றாக விளையும். அது மாதிரி மனசு நல்ல பக்குவமாக இருந்தால் தான் குருவினுடைய உபதேசம் அத்வைத ஞானம் மோக்ஷங்கிற பலனை கொடுக்கும். இந்த ஞானந்தான் விதை. பரிபூர்ண மனசாந்தி முக்திங்கிறது தான் பலன்.
புரியறதுக்காக சொல்லணும். இங்கே மோட்சத்தை பற்றின ஞானம்தான் இங்கே இருந்தாலும் பக்குவம் வேணும். பூமி சரியா இல்லைன்னு சொன்னால், தண்ணீர் சரியா விடலைன்னு சொன்னால் பயிர் சரியா வளராது. அது மாதிரி அந்த பயிரை பாதுகாக்கணும். அது ஒரு பாட்டே இருக்குது, தாய்மானவர் பாட்டில். காராரும் ஆணவக் காட்டை களைந்து அறக்கண்டு பூமி வெளிகாண திருத்தி ஒரு பாட்டு இருக்கு. வன் பறவை மாமாயை அணுகாவண்ணம் காத்தும்பர். அதெல்லாம் எதுவும் பறவை எல்லாம் அதை சாப்பிட்டு அப்புறம் அந்த விதையெல்லாம் பூமியிலேருந்து எடுத்து சாப்பிட்டு போயிடும். அப்புறம் எப்படி முளைக்கணும்? இந்த மாதிரி எல்லாம் அதை அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும். அதே மாதிரி நமக்கும் குருவினால் உபதேசிக்கப்படுற ஞானம் மனசில் பதிஞ்சு வேலை செய்யணும்னா அதுக்கு நிறைய குணங்கள் தேவைப்படுகிறது. அதைத்தான் இங்கே பார்த்து கொண்டிருக்கும். ஆக படிக்கிறதுக்கான சில தகுதிகள், அந்த பயனை பெறுவதற்கான சில தகுதிகள், குருவினிடம் படிப்பதற்கான தகுதிகள், அந்த படிப்பின் பயனை பெறுவதற்கான தகுதிகள். அப்பத்தான் அந்த இந்த தகுதி இருந்தால் தான் அந்த படிப்பு பயனை கொடுக்கும். அதுக்காக நம்ம பார்த்துட்டோம். விவேகம், வைராக்கியம், சமஹா, தமஹா பார்த்துருக்கோம். கடைசியில் மூணாவது உபரதிஹி, அதுக்கும் லட்சணம் பார்த்துட்டோம். அதாவது எண்ணங்கள் புறப்பொருள்களை பற்றாமல் இருப்பதற்கான ஒரு என்ன சொல்றது, தொடர்ந்து அந்த எண்ண கட்டுப்பாட்டையும் புலநடக்கத்தையும் பழகுவதுதான் அதை மெயின்டைன் பண்றது. இந்த தாட்டு வெளியில போயிடப்படாது. வெளி விஷயங்களை நினைக்காம இருக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது. அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தா அப்படியே அடங்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறது. கண்டபடியெல்லாம் வாழ்ந்துட்டு திடீர்னு எப்படி சரி பண்ண முடியும்? எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க, மந்திரத்தில் மாங்காய் தேங்காய் வந்துருமான்னு பார்க்குறாங்க. போவோம், இப்படி நடக்கும். எந்த ஃபீல்டுலேயும் கிடையாது. லௌகிகத்திலேயே ஒரு விஷயத்தில் காரியம் பண்ணணும்னா எவ்வளோ வேண்டியிருக்கு. இங்கே இதெல்லாம் டெவலப் ஆகிருக்குன்னா இதுக்கே இத்தனை வருஷம் ஆகுது, 20-22 வருஷம் ஆகுது. இது லௌகிகம், எல்லாம் ஃபுல்லாக மெட்டீரியல் தானே. ஆனால் இது வர்றதுக்கு எப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே பக்குவப்படுறதுக்கு எத்தனை வேண்டியிருக்கு, எவ்வளோ முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. அநேக ஜென்ம சம்சித்தா பகூனாம் ஜென்மநாமந்தேங்கிறார் கிருஷ்ணர் கீதையில். ஆனால் அதையே அந்த டைரக்ஷன்லேயே போயின்னு இருக்கணும். அந்த டைரக்ஷனை விட்டோம்னா போச்சு. இங்கிருந்து மதுரை போகணும்னு திடீர்னு பெரியகுளம் ரூட்டில் போக ஆரம்பிச்சுட்டா, இல்லை நான் பெரியகுளம் போய் வத்தலக்குண்டு போய் அப்புறம் அங்கேருந்து ஒட்டஞ்சத்திரம் போய் திண்டுக்கல் போய் மதுரை போகிறேன்னா முதல்ல நான் சொல்கிற ரூட்டெல்லாம் தெரியணும். இங்கேருந்து 1 மணி நேரத்தில் போயிடலாம், நல்ல கார் இருந்ததுன்னா மதுரைக்கு. அப்போ இந்த டைரக்ஷன் தப்பிடக்கூடாது. குழந்தைங்கள்லாம் அமெரிக்காவில் படித்ததுக்கப்புறம் நான் மோட்சத்துக்கு போகிறேன்னா நடக்குமா? அது பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு பண்ண வேண்டியதான், நம்ம பாட்டுக்கு நம்ம மோட்சத்தையும் தேடும். அதெல்லாம் பண்ண வேண்டியது, அதெல்லாம் அசைடு தான். நம்மளுடைய ரியல் டைரக்ஷன் என்னன்னா, காலம்பரை ஒரு மந்திரம் நாளைக்கு வரும். அதாவது இறைவா, இந்த ஆன்மீகத்துக்குள்ளே அப்படி இருக்கு. அதாவது நான் என்ன பண்ணணும்னா, என் வாழ்க்கைக்கு தேவையான பொருள்லாம் கொடு, நான் கல்வியை நல்லா வளர்த்துக்கிறதுக்கான நிறைய பேரை மாணவர்களை கொடு. ஆனால் இதில் அது மாத்திரம் இல்லை, எனக்கு இதனால் ஒரு நல்ல புகழ், இவன் நல்லவன் வாழ்ந்தான்னு சொல்லி புகழை கொடு. ஆனால் இதெல்லாம் என் குறிக்கோள் இல்லை. நான் எப்பவும் உன்னை சார்ந்திருக்கணும். எனவே நான் எப்பவும் உன்னை சார்ந்திருக்கணும். அதுக்காக வேண்டி என்னை காப்பாற்றணும். நீ எங்கிட்ட வந்துடணுங்கிற. பிரதிவேஷோசி மா பிரபாஹி மா பிரபத்யஸ்வ. தைத்திரியோபனிஷத். பிரதிவேஷோசி பிரமாபாஹி பிரமாபத்யஸ்வ அப்படின்னு ஒரு மந்திரம்.
நாளை காலம்பரை தியானத்தில் சொல்லுவேன். ஆவஹந்தி தன்வானா, அந்த மந்திரமே என்னென்னா எல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான உணவு வேணும், துணி வேணும், எங்கள் பசுமாடெல்லாம் நல்லா இருக்கணும். அது மாத்திரமில்லை, நிறைய நேரம் நாங்கள் படிச்சுட்டே இருக்கணும். எங்கிட்ட வர பிரம்மச்சாரிகளுக்கு இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும், தகுதியெல்லாம் இருக்கணும். அப்பேற்பட்ட பிரம்மச்சாரிகளுக்கு தான் நான் பாடம் சொல்லித்தரணும். அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் என்னென்னா, இதனால எனக்கு புகழ் கிடைக்கணும். ஆனால் இது எனக்கு அல்டிமேட் கோல் கிடையாது. ஏன்னா நீ தான் எனக்கு ஓய்விடம். நீ என்னை பாதுகாப்பாயாக, என்னை அடைந்து என்னை பாதுகாப்பாயாக. மா பிரபத்யஸ்வ மா பிரபாஹி. அப்படி வேத மந்திரம் தைத்திரியோபனிஷத் சீக்ஷாவல்லி சொல்லுகிறது. எதுக்கு சொல்கிறேன்? இதெல்லாம் பழகிறதுக்கு தான் அவ்வளோ டைரக்ஷன். குழந்தையிலேருந்தே அப்பா அம்மாவுக்கே குழந்தைங்களோட உண்மையான டைரக்ஷன் தெரியணும். அப்பா அம்மாவுக்கே இந்த வாழ்க்கையோட டைரக்ஷன் என்ன? நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு தான் கடவுள் இங்கே கொடுத்துருக்கார். என் குழந்தைகளுக்கும் நான் எப்படி நான் நிம்மதியாக இருக்கேனோ அதை என் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நிம்மதியாக இருக்கிறதுக்கு எனக்கு என்ன வழியை பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த வழியை நான் கடைப்பிடிச்சு என் குழந்தைங்களுக்கும் அந்த நிம்மதியான வழியை நான் கற்றுக் கொடுக்கணும். அதுக்குத்தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி பழகணும். அதுதான் டைரக்ஷன். என்ன டைரக்ஷன்? என்ன நிறைய சொத்து சேர்க்கணும், டைரக்ஷன் மாறி போயிடுத்து. நிறைய ஊரை சுற்றி எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும், டைரக்ஷன் மாறி போயிடுத்து. நிறைய புண்ணியங்கள் எல்லாம் பண்ணி கோவில் கோவிலாக போய் யாத்திரையெல்லாம் பண்ணணும், அப்பவும் டைரக்ஷன் கொஞ்சம் மாறுறது. இது எல்லாத்தினுடைய பர்பஸும் மெயின் பர்பஸ் ஞானம் பெற்று முக்தி அடைவது தான். அப்படின்னா டைரக்ஷன் சரியா இருக்கு. சரியான திசையை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கின்றேனா? இந்த உடல் வாழ்க்கை நிறைவு பெறுவதற்குள் நான் சரியான திசையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றேனா என்று ஒவ்வொரு நாளும் தன்னை ஒருவன் ஆராய்ச்சி செய்து புரிந்து கொள்ள வேண்டும். பேர் தான் தற்சோதனைங்கிறாங்க, அகத்தாய்வுங்கிறாங்க, இன்ட்ராஸ்பெக்ஷன். எவ்ரிடே வி மஸ்ட் டூ இன்ட்ராஸ்பெக்ஷன். மார்னிங் சாஸ்திரமே சொல்றது, பிரத்யகம் பிரத்யவேக்ஷேத நரச்சரிதமாத்மனஹ கின்னுமே பசுபிஸ்துல்யம் கின்னு சத்புருஷைரிதி. அதாவது பிரத்யகம், பிரத்யகம்னா எவ்ரிடே, பிரத்யவேக்ஷேத, பிரத்யவேக்ஷேதன்னா நான் என்னை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்கணும். எப்படின்னா நரச்சரிதம் ஆத்மனஹா, நரஹா மனிதன், ஆத்மனஹா சரிதம் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை, தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை பிரத்யகம் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் பிரத்யவேக்ஷேத சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். எப்படின்னு அதுக்கு அடுத்த வரி கொடுத்திருக்கார், கின்னுமே பசுபிஸ்துல்யம் கின்னு சத்புருஷைஹி இதி பிரத்யவேக்ஷேத. நான் மிருகத்தை மாதிரி வாழ்றேனா இல்ல மகான்களை மாதிரி வாழ்றேனான்னு சொல்லி அதை ஒப்பிட்டு பார்த்துக்கணுமா. மகான்கள்லாம் நம்முடைய பெரியவங்கள, நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி வாழ்றேனா இல்ல அனிமல் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேனா, இல்ல ஒரு குட் ஹியூமனா வாழ்றேனா இல்ல அனிமல் மாதிரி பிஹேவ் பண்றேனா அப்படின்னு அது என்ன சொல்றது, இன்ட்ராஸ்பெக்ஷன். தன்னைத்தானே யாருக்கும் சொல்ல வேண்டாம், தன்னெஞ்சறிவது பொய்ய இருக்க, அதுதான். ஆக இதெல்லாம் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, நீண்ட காலம் இந்த டைரக்ஷன். அது அப்பா அம்மா கிட்ட இருந்து வரணும். அதுதான் நம்ம கல்ச்சர். எங்கேயோ திடீர்னு குரு கிட்ட இருந்தெல்லாம் வந்துடுது. அப்பா அம்மா கிட்ட இருந்து வரணும். அதுக்கப்புறம் குரு அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம். ஆரம்பத்திலேருந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கு தான் திரும்ப திரும்ப ஃபேமிலி சிஸ்டம், அந்த ஃபேமிலி சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணணும். இப்போ என்னென்னா பெண்களும் படிக்கிறது, ஆண்களும் படிக்கிறதுனால பணம் நிறைய வருது. பணம் நிறைய வந்த உடனே அதுக்கு தகுந்த சாமான்கள்லாம் நிறைய கிடைக்குது, என்ன வேணாலும் வாங்கிக்கலாம்.
அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறேங்கிறாங்க. ரிலாக்ஸேஷன்னா கடவுளை தியானம் பண்ணால் ரிலாக்ஸேஷன்லாம் வராதா என்ன? ட்ரிங்க் பண்ணால் தான் ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா என்ன? அப்போ பாடியை கெடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணணுமா, பாடியை நல்லா வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணணுமா? நான் ரொம்ப எல்லாம் சொல்லலை. எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். நம்ம டாபிக் உபரத்தி. உபரத்தி சொன்னால் அந்த உபரத்தின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்தःகரண விற்த்திகள் விஷயத்தில் விஷய சிந்தனை பண்ணக்கூடாது. விஷய தியானத்திலிருந்து விலகி இருக்கணும். விஷய தியானத்திலிருந்து விலகி இருக்கணும். அதுதான் பாஹ்ய அனாலம்பனம் விருத்தேகே. பாஹ்யன்னு சொன்னால் நீங்கள் விஷயம்னே போட்டுக்கலாம். விஷய அனாலம்பனம் விருத்தேகே. எண்ணங்கள் புறத்தில் இருக்கக்கூடிய புலனின்பப் பொருள்களை எண்ணாமல் இருப்பதற்கான இடைவிடாத பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதனால இன்பமும் உண்டு, துன்பம் உண்டு. துன்பத்தை பிறகு தருகின்ற, முன்பு இன்பத்தை கொடுத்து பின்னால் துன்பம் தருவது. இது அப்படி இல்லை. தொடக்கத்தில் துன்பமாக தோன்றுவது, பிறகு இன்பமாக மாறுவது. விவேகி என்ன பண்ணணும்? அறிவாளி என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறார் திருவள்ளுவர். துன்பம் வராமல் பாதுகாக்கும் கருவி அறிவுங்கிறார். அறிவுடையார் ஆவது அறிவாருங்கிறார் இன்னொரு குறள்ல. அறிவுடையவனுக்கு அது மாத்திரம் இல்லை, எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். என்ன அழகான குறள் பாருங்க. எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். அறிவுடைமை தான் நினைக்கிறேன், மறந்து போச்சு. இதெல்லாம் எந்த அதிகாரம்? எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அறிவினார்க்கு அறிவுடையவனுக்கு எதிரதா வாழ்க்கையில பின்னால என்ன நடக்கும்னு முன்னாலே ஒரு மாதிரி ஊகம் பண்றது. சாஸ்திரங்களை வச்சு, புராணங்களை வச்சு, பெரிய மற்றவங்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளை சுற்றி நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குங்கிறது நமக்கு ஒரு பாடம். அது நமக்கு வராதுன்னு நினைக்க முடியாது. நமக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆகையினால அவங்களோட இதெல்லாம் நாம் அதை படித்து வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். எதிரதா காக்கும் அறிவினார்க்கு அதிர வருவதோர் நோய் இல்லை. பெரிய ப்ராப்ளம் அவனுக்கு வாழ்க்கையில் வரவே வராதுங்கிறார். அப்படி பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அது ஹவு டு ஓவர் கம்ங்கிறது அவனுக்கு தெரியும். அது எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறதுங்கிறது அவனுக்கு தெரியும். இந்த குறளை மறக்கப்படாது. எதிரதா அது இது இருக்கு இல்லையா, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை. அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். இதெல்லாம் படிக்காம வெறுமனை விழுந்து விழுந்து குரு சரியா இருக்கா, ராகு சரியா இருக்கா, கேது சரியா இருக்கான்னு சனியை பார்த்து இப்படியே நிறைய பேர் பொழுத கழிச்சு விடுறாங்க. பாவம். இது ரொம்ப சிம்பிள். வாழ்க்கையில் இது அறிவுபூர்வமாக வாழ்றது மிக எளிமையானது. மனம் போன போல வாழ்றது தான் காலப்போக்கில் துன்பமானது. அதுலேருந்து வெளியில் வர முடியாது. இதில் ஒவ்வொரு நாளும் இதில் ரிலீஃப் கிடைச்சுட்டே இருக்கும். அதில் ஒரு நாளும் நம்ம பவுண்ட் ஆகிட்டே இருப்போம். எப்படி மாய விளையாடுறது பாருங்க. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக ஏஷோபரதிஹி உத்தமா உபரதிஹிங்கிறார். அதாவது தாட் லெவல்ல, அதாவது எக்ஸ்டர்னல் லெவலில். இப்போ நாம் எல்லாத்தையும் விட்டு இந்த ஹாலில் உட்காந்துருக்கோம். இந்த ஹாலில் எதுவும் கண்ணுக்கு காட்சி பொருளோ பாட்டு கேட்கறதுக்கோ வாசனை ஏதாவது போட்டிருக்கான்னா அதுவும் இல்லை. இங்கே என்ன சாப்பாடாக கொடுக்குறோம், அதுவும் இல்லை. இங்கே என்ன டான்ஸாக ஆடுறோம் இந்த ஹாலில், அதுவும் இல்லை. உட்காந்து புத்தியை யூஸ் பண்ணி படிச்சுன்னு இருக்கோம். அப்போ எல்லாம் சென்ஸ் ப்ளஷர்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. இந்த ஹாலில் வெளி விஷயங்கள் ஒன்றும் இந்த அறையில் இல்லை. இப்போ இது நம்ம டோட்டலாக விற்று இருக்கிறது. ஆனால் தாட் லெவல்லையும் இல்லாமல் இருக்கிறது. இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாலும் மனசில் இருக்கும், போனோம் இது இப்போ நான் ஏதோ ஒன்று சொல்லி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இமயமலையில் போய் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் எதையோ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ நீங்கள் சொன்ன உடனே அதை போய் பார்க்கணும் போல இருக்குன்னு இங்கேயே தோன்றுதுன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம ஒரு பிளான் பண்ணணும். அப்படி நம்ம மனசில் தோணித்துன்னா அது அதை நினைக்க ஆரம்பிச்சிடுது. ஆக புறப்பொருள்களை பற்றி நினைக்காமல் இருப்பது, அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அது தானாக அடங்கும். அதாவது இந்த விஷய தோஷ தரிசனம், வைராக்கியம், சமம், தமம் இருந்தால் இது ஒன்று ஒரு ஹேத்து. ஆக அதான் வைராக்கியம் சமத்துக்கு ஹேத்து இல்லை. வைராக்கியத்தினால சமஹா, சமத்தினால தமஹா, தமத்தினால உபரத்தி. அப்படி புரிஞ்சுக்கணும். உபரத்தி என்னன்னா புலனடக்கம் பழக பழக என்ன ஆகும், எண்ணங்கள் வெளியே போறது நின்று போய்விடும். ஆனால் அதை சொல்றார், அதனால விளையக்கூடிய பலன். சில சமயம் இது அந்யோன்ய ஆசிரியம்னு சொல்லுவோம். இதனால அது, அதனால இது அப்படின்னு சொல்றது உண்டு. அதெல்லாம் சர்வ வேதாந்த சித்தாந்த சாரசங்கரத்தில் பார்க்கலாம். விவேகத்தினால வைராக்கியம், வைராக்கியத்தினால விவேகம்னு. வைராக்கியம் கூட கூட விவேகம் கூடுறது, விவேகம் கூட கூட வைராக்கியம் கூடுறது, விவேகமும் வைராக்கியமும் கூட கூட மனசில் அடங்குகிறது. விவேகம் வைராக்கியம் கூட கூட மனசு அடங்குறதுனால வெளி விஷயங்களில் இந்திரியங்கள் போகிறதில்லை. அது போகாததுனால விஷயங்களையே மனசு நினைக்கிறதே இல்லை. இதெல்லாம் குரு கிட்ட போய் பாடம் படிக்கிறதுக்கு வேண்டிய ஒரு உள்ள தகுதிகள். நம்முடைய உள்ளத்திலே அந்தఃகரண குணாக, மனசுல இருக்க வேண்டிய குணங்கள், இதெல்லாம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு. அது மாத்திரமில்லை, இன்னும் பொறுமை ரொம்ப வேணும். வாழ்க்கையில் படிக்கிற போது நமக்கு நிறைய சிரமங்கள்லாம் வரும், உடம்பு ரீதியாக வரும், சுற்றி வர இருக்கிற சூழ்நிலை. அதான் சொல்கிறோம், ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீகம், என்னெல்லாமோ இடைஞ்சல்லாம் வரும் வாழ்க்கையில். அந்த இடைஞ்சலெல்லாம் நம்ம அந்த காலத்தில் இப்போ நம்ம ஃபேன் கடியில் படிக்கிறோம். இந்த காலத்தில் காட்டுகளில் தான் படிப்பாங்க, மரத்துக்கடியில் தான் போய் படிக்கணும். திடீர்னு பாம்பு கடிக்கலாம், தேள் வரலாம், பூரான் இருக்கும். என்னெல்லாம் க்ளீன் பண்ணாலும் அந்தந்த இடத்துல என்ன வரும் தெரியாது. மிருகங்களுடைய தொந்தரவு இருக்கலாம். அது மாத்திரமில்லை, நமக்கே இந்த உடம்பு ஒத்துக்காமல் போகலாம். காலம்புற குளிச்சிருப்போம், அந்த குளிச்ச ஜலம் ஒத்துக்காமல் போகும், டிசீஸ் வரும், நோயெல்லாம் வரும். இந்த மாதிரி இப்போ ரொம்ப ப்ரொடெக்டட். அப்போ நம்ம ஏதாவது பழங்களை சாப்பிடுவோம், அந்த பழங்கள்ல இருந்து ஏதாவது தோஷங்கள்லாம் வரலாம் உடம்புக்கு, காட்டிலேருந்து சாப்பிட்றதுனால. அங்கேயும் 100% சொல்ல முடியாது. அப்போ அதெல்லாம் பொறுத்துக்கணும். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப பொறுமை வேணும். எனக்கு இன்னைக்கு கிளாஸுக்கு நான் வரல, ஏன்னா எனக்கு உடம்பை பார்த்துக்கிறதுக்கு மூலிகையை தேடின்னு போகிறேன்னா குரு ஒத்துக்குப்பாரு. அதெல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான், இதெல்லாம் சொல்கிறதும் கஷ்டம், கேட்குறதும் கஷ்டம்தான். பரவாயில்லைன்னு நிறைய கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம், பரவாயில்ல. பாஹ்யானாலம்பனம் விருத்தேஹ ஏஷோ பரதிருத்தமா. பாஹ்யானாலம்பனம் விருத்தேஹ ஏஷோ பரதிருத்தமா.